Torque experienced by an electric dipole in the uniform electric field. Consider an electric dipole of dipole moment. So, okay. இப்போ வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அது எப்படின்னா எலக்ட்ரிக் டைப்போலில் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா கன்சிடர் அன் எலக்ட்ரிக் டைப்போல் ஆஃப் டைப்போல் மொமெண்ட் பி வெக்டர். தெரியும் இல்லையா, நம்ம எலக்ட்ரிக் டைப்போல் பார்த்தோம் இல்லையா. பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், இ வெக்டார்னு சொல்கிறோம். whose field lines are equally spaced and point in the same direction. இந்த இடத்துல இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இந்த இடத்துல ஈக்குவலி ஸ்பேஸ் ஆகிருக்கு அண்டு பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்னென்னா ஈக்குவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள். எப்படின்னா ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆகிருக்கு பாருங்கள், ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நம்மளுக்கு என்னென்னா பாயிண்ட் ஆகிருக்கிறது சேம் டைரெக்ஷனில், இந்த லெஃப்ட் டு ரைட்டுன்ற டைரெக்ஷனில் தான் இருக்குது. பாயிண்ட் ஆகிருக்கிறது சேம் டைரெக்ஷனில் வந்து இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆகிருக்கு அண்டு பாயிண்ட் ஆனது சேம் டைரெக்ஷனில் இருக்குது. அடுத்து என்னென்னா இப்போ இந்த லைன் பார்த்தாச்சு. த சார்ஜ் ப்ளஸ் கியூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, என்ன ஃபோர்ஸ்னால் கியூ இன்ட்டு இ. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த இடத்துல வந்து அதுதான் சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இன் திஸ் டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அண்ட் சார்ஜ் மைனஸ் கியூ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. சரி, ஓகே. ப்ளஸ் கியூ வந்து என்ன பண்ணும், ப்ளஸ் கியூ வந்து நம்மளுக்கு ப்ளஸ் கியூ வந்து ப்ளஸ் கியூஇயாக இருக்கும். மைனஸ் எப்படி இருக்குன்னா மைனஸ் கியூஇயாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நீ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஃபீல்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே இருக்குது ப்ளஸ் கியூஇ. இந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டாக இருக்குது மைனஸ் கியூஇ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்தது வச்சு இந்த சென்டென்ஸை பாருங்கள். ப்ளஸ் கியூஇ என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு டைரக்ஷன்லேயே ப்ளஸ் கியூஇ இருக்குது, மைனஸ் கியூஇ வந்து ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்றது சொல்கிறாங்க. சின்ஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இ வெக்டார் இஸ் யூனிஃபார்மாக இருக்கும்போது டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு அந்த டைப்போலில் இருக்கிற அந்த டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். தீஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வில் கான்ஸ்டிடியூட் கப்புள் அண்ட் த டைப்போல் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க். இந்த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு. ப்ளஸ் கியூஇ இப்படி இருக்கும்போது மைனஸ் கியூஇ இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வில் கான்ஸ்டியூட் எ கப்புள் அண்ட் த டைப்போல் எக்ஸ்பீரியன்ஸை டார்க்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. திஸ் டார்க் டென்ஸ் டு ரொட்டேட் த டைப்போல். இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு டைப்போலை வந்து திருப்ப ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் இந்த திரும்பி சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா நோட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் எ யூனிஃபார்ம் ஃபீல்டு ஆர் ஈக்குவலி ஸ்பேஸாக இருக்கும், பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்ததே தான் திரும்பி சொல்லியிருக்காங்க. டார்க் ஆன் த டைப்போல் அபவுட் தி பாயிண்ட் ஓ பொறுத்து இந்த டார்க் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இடத்துல வந்து ஓ வந்து சென்டரில் இருக்குது. ஃபோர்ஸஸ் ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஓஏ வந்து நம்மளுக்கு லென்த்தாக இருக்குது. இந்த இடத்துல ஓஏ ஓபின்ற லென்த் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கீழே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கீழே பார்த்தோம்னா ஓஏ இந்த இடத்துல வந்து டார்க் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு தோன்னு சொல்லுவோம். தோ இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் இன்ட்டு மைனஸ் கியூஇ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஏ வந்து நம்மளுக்கு மைனஸ் கியூஇ. ஓகேவா, ஓஏ டைரக்ஷன் வந்து ஃபோர்ஸ் என்னென்னா மைனஸ் கியூஇ இருக்குது. அதை ரெண்டே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து ஃபோர்ஸை போட்டுறோம். அடுத்து வந்து ஓபி போட்டுட்டு ஓஏ வெக்டார் இன்ட்டு மைனஸ் கியூஇ, ஓபி வெக்டார் இன்ட்டு ப்ளஸ் கியூஇ வருது. இந்த ஓபிக்கு எது வந்திருக்குன்னா நம்மளுக்கு ப்ளஸ் கியூஇ தான் இருக்குது. அதே நேரத்தில் ஓஏக்கு வந்து
மைனஸ் கியூஇ இருக்குன்றது தெரியணும். அதை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடும். இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? Using right hand corkscrew rule, it is found that the total torque is perpendicular to the plane of the paper. டார்க் எப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. இதுக்குன்னா பிளேன் ஆஃப் த பேப்பரோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் த டோட்டல் டார்க். ஸோ மேக்னிடியூட்னு கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல வந்து இந்த சிம்பிள் போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து மேக்னிடியூடு. ஸோ மாட் மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் இது மேக்னிடியூடு சொல்லுது. இந்த இடத்துல என்ன ஒய்ஏ வெக்டாரோட மேக்னிடியூட், அதுக்கப்புறம் மைனஸ் கியூஇயோட மேக்னிடியூட், ஒய்ஏ வெக்டாரோட மேக்னிடியூட், அடுத்து மைனஸ் கியூஇயோட மேக்னிடியூட் சைன் தீட்டா, அப்புறம் ஓபி வெக்டாரோட மேக்னிடியூட், அப்புறம் கியூஇயோட மேக்னிடியூட் சைன் தீட்டா. இந்த இடத்துல மைனஸ் கியூஇ வருது, ஓஏக்கு வந்து என்னது மைனஸ் கியூஇன்றோம். ஸோ மேலே பார்த்ததுக்கே மேக்னிடியூட் அப்ளை பண்ணிடணும். இது சைன் தீட்டாவோட அப்ளை பண்ணிடுறோம். இந்த இடத்துல அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வருதுன்னா QE 2A sin theta. ஏன்னா இந்த இடத்துல வந்து OAக்கு உள்ள லென்த் A தான் இருக்குது. OAவோட வேல்யூ வந்து ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் இந்த OBயோட வேல்யூ வந்து ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் QE 2 இருக்கும். இந்த இடத்துல ஏன் மைனஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் போடலன்னா, மைனஸ் வந்து என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். மேக்னிடியூடுன்னு போடும்போது நம்மளுக்கு மைனஸ் வந்து வராது. மைனஸ் வராதப்போ நம்மளுக்கு 2 ப்ளஸ் QE தான் வரும். ப்ளஸ் QE 2A sin theta வரும். ஸோ எல்லாமே டபுளாக இருக்குது. இந்த இடத்துல QE டாட் 2A sin thetaன்னு வருது. நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் முடிச்சோன்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. வந்தோன்னே என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு 2AQன்னு வந்திருக்கு. இது என்னது? டைபோல். ஸோ டைபோல் P வெக்டார் வந்துடும். P வெக்டார் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கேன்சல் ஆகிடுது. ஏன்னா இதோட வேல்யூ என்னது? P வெக்டார். அடுத்து மிச்சம் இருக்கிறது என்னென்னா E வெக்டார். ஸோ E அண்ட் சைன் தீட்டா. ஓகேவா? E அண்ட் சைன் தீட்டா மிச்சம் இருக்குது. எழுதணும்னா நம்மளுக்கு தோ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் இன்டூ E வெக்டார். 2AQ வந்து என்னென்னா P வெக்டார். ஸோ அந்த P வெக்டார் வந்துடுது. மிச்சம் இருக்கிற E சைன் தீட்டாவில் சைன் தீட்டாவுக்கு 90 டிகிரி அப்ளை பண்ணோம்னா 1 ஆயிரும். 1 இன்ட்டு ஈன்னு மட்டும்தான் வரும். இந்த இடம் ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆயிடுது. 1 வேல்யூ வந்துடுது. 1 வேல்யூ வந்துருச்சுன்னா E இன்ட்டு 1 வந்து EA தான். இந்த இடத்துல E வந்துடுது. ஸோ இந்த இடத்துல இப்படி தான் வந்திருக்கு. அடுத்து வந்து மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் இஸ் PE sin thetaன்ற. நம்ம டார்க் மேக்ஸிமமாக இருக்கும்போது என்னென்னா 90 டிகிரி வரும். 90 டிகிரி நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது? சைன் 90 வந்து 1 ஆயிடுது. மிச்சம் இருக்கிறது வந்து P வெக்டார் இன்டூ E வெக்டார் மட்டும் கிடைக்கும். இந்த இடத்துல சைன் 90 ஆகும்போது 1 வேல்யூ மாறி இருந்ததுனால நம்மளுக்கு P வெக்டார் இன்டூ E வெக்டார் மட்டும் தான் ஃபார்முலாவில் வருது அப்படின்றது தெரியணும். தி ஸ்டார் டென்ஸ் டு ரொட்டேட் தி டைபோல் அண்ட் அலைன் இட் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒருவேளை டைபோலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அலைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு டார்க் என்னவாக இருக்கும்னா, டார்க் ஆன் த டைபோல் எப்படி இருக்கும்? பிகம் 0. ஸோ இப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம். இப்போ இவ்வளோனே பார்த்தது யூனிஃபார்ம். நாட் யூனிஃபார்ம்ன்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை ப்ளஸ் Q இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் பை த மைனஸ் Q. மைனஸ் Qவாக சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ப்ளஸ் Qக்கும் மைனஸ் Qக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் அடிஷன் டு த டார்க் தேர் வில் பி நெட் ஃபோர்ஸ். டார்க் மட்டும் இல்லை, நெட் டார்க் மட்டும் கிடையாது, நெட் ஃபோர்ஸும் நாட் யூனிஃபார்மாக இருக்கும்போது நம்மளுக்கு டார்க்கும் ப்ளஸ் நெட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸோ அடுத்த பேஜில் டயக்ராம் பார்க்கலாம். இங்கே வந்து நான் யூனிஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்த்தது யூனிஃபார்ம்ன்றனால தான் லைன் வந்து கரெக்டாக லைன் ஆகிருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து கண்ணாப்பின்னான்னு இருக்குது. ஸோ இது நான் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால தான். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபோர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ், ப்ளஸ் Qவும் சரி மைனஸ் Qவும் சரி. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல வந்து நெட் டார்க் ப்ளஸ் நெட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸும் நம்மளுக்கு ஆக்ட் ஆக ஆரம்பிக்குதுன்றதை சொல்கிறாங்க. டார்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அடுத்து என்ன லைன் பை லைன் சீரீஸில் வருதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.